जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं हर हर नमः पार्वतीपते सद्गुरुस्वामिनः धर्मो विश्वस्य जगतः प्रतिष्ठा இந்த மொத்த உலகங்கள் 14 புவனங்கள்னு சொல்லலாம், கிலாண்டு கோடி பிரம்மாண்டங்கள்னு சொல்லலாம். டிவிஷன் சப் டிவிஷன்லாம் நம்ம இஷ்டம். எல்லாத்துக்கும் நல்லபடியாக அவரவர்களுடைய வாழ்க்கை நடப்பதற்கு தேவையாக உள்ள முக்கியமான மூலதனம் தர்மம். இந்த தர்மத்தை பண்ண வச்சு தர்மம் மூலமாகத்தான் பகவானானவர் உலகத்தை காப்பாற்ற முடியும். அதனால இதுக்கு சனாதன தர்மம், வைதிக தர்மம் அப்படின்னு மட்டும் பேரு. அது ஹிந்து தர்மம்னு இப்ப நடுப்புற வந்தவாளுடைய பேச்சுல ஹிந்து தர்மம் சொல்றோம். அந்த தர்மங்கிறது சுலபமாக நாம புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொருத்தருடைய கடமை கடன்பட்டு திருப்பி கொடுக்க தேவையாக உள்ளதான நிலைமையில உள்ளது கடமை. ஒவ்வொருத்தருடைய கடமைனா கடன் பட்டிருக்கான்னு அர்த்தம். இதுக்கும் கடனுக்கும் கடமைக்கும் தமிழ்ல இருக்கா இல்லையோ தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுதே 3 கடனோட பிறக்கிற, அது கவர்மெண்ட் கடனை தவிர அது 4வது கடன். அது எல்லாருக்குமே பிரிச்சா அதுவே ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி வரும் போட்டு ஹோல் யூனிவர்ஸ் அப்படித்தான் இருக்குங்கிறார். லண்டன்ல இருந்து வந்தோடு சொல்றார், USA காரணம் சொல்றான். இந்த கடன்கிறது நாம இன்னொருத்தரிடமிருந்து பெற்றதான நன்மை, அதற்கு பதிலாக நாம செய்யாமல் வாங்கிட்டே இருந்தா அது கடன். வாங்கிட்டே இருந்தா கடன், அது கொஞ்சம் கொடுத்ததான் அடையும். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது மனிதனுக்கு தான் சாஸ்திரங்கள் ஜாயமானோ வை பிராமணஸ்திரிபிர்நவா ஜாயதே பிரம்மச்சரியேன ரிஷிப்யः யஜ்ஞேன தேவேभ्यः பிரஜயா பிதృभ्यः. இது ஒரு பேசிக்கான விஷயம். நாம் பலவிதமான டைட்டில்களை கடமைப்பட்டிருக்கோம். பல பல தெய்வங்கள், சூரியன், வாயு முதலிய தேவதைகள்லாம் ஒவ்வொரு இந்திரியங்களாக இருந்து, அக்னிதான் நம்ம பேசுறதான வாக்குக்கு தேவதைன்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் பேச்செல்லாம் சூடா வருது. தேவதைகள்லாம் அந்த இதுல இருந்து ஹெல்ப் பண்றதுக்காக நாம அவளுக்காக இந்த சரீரத்தினால சில யாக யஜ்ஞானிகள் பண்ணணும். அட்லீஸ்ட் செஞ்சாங்கணும். ஒவ்வொரு தேவதைகளுக்கு இருக்கு. ரிஷிகள்லாம் நமக்கு ரொம்ப முன்னாடி இருந்தவாள்லாம் எதையும் எதிர்பார்க்காம தபஸ் பண்ணி, அவள் ரிஷிங்கிற வார்த்தைக்கு எல்லா முக்காலமும் கண்டுபிடித்து உணரக்கூடியவர்கள். வேத மந்திரங்களே அப்படி அட்மாஸ்பியர் அப்படியே இருந்ததுன்னா அந்தர்ஹிதமாக அதை கண்டுபிடிச்சு இவா சொல்றவா ரிஷி. நம்ம நிறைய ஒரு ரிஷி பரம்பரையில தான் கோத்திரங்கள்லாம் வருது. அவளுடைய ஒரு தபஸ்னால்தான் நமக்கு மெமரி பவரானது நிறைய வருதுங்கிறதுக்கு காரணமாக அந்த போர்ட்போலியோ பார்த்துக்கிறவா ரிஷிகள். அவள் நமக்கு மெமரி சக்தியை கொடுத்துருக்கிறதுனால வேதத்தை மெமரைஸ் பண்ணி திருப்பி சொன்னாதான் ரிஷிகள்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த கடனை திருப்பி கொடுக்கறதாக ஆறுதுங்கிறதாக அது. அதுக்கப்புறம் பிரஜையா பிதృभ्यः. இந்த உடம்பு வந்தப்புறம் தானே கடன் வருது. உடம்பு உண்டு பண்றதுக்கு காரணமா இருந்த தாயார் தகப்பனார்கள் பிதர்கள்னு பேர். பிதா பிதரோ பிதரகன்னா மாதாஜ பிதாஜ பிதரோ 2 பேருக்கும் நாம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இது தனி விஷயம். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதுங்கிறது பல விதங்கள் இருக்கு. அதுல முக்கியமாக ஜீவத்தோர் வாக்கிய கரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாச்ச திரிபி புத்திரச புத்திரசா 3 கடமை தாய் சொல்றேன். அவ இருக்கும் பொழுது அவ சொன்னதெல்லாம் கேட்டு சுசுரூஷையெல்லாம் பண்ணிட்டு மனதுக்கு இனியவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவ ஒரு நாளைக்கு புறட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்காக அந்த ஸ்ராத்தாதி காரியங்களை நிறைய பண்ணணும். கயையில போய் ஒரு தரமாவது பிண்டம் போடணும். புத்திரங்கிற வார்த்தைக்கு
ஒவ்வொருத்தருடைய டிராவல்லையும் பின்னாடி இன்டர்வீனிங் பீரியடில் சில கஷ்டங்கள்லாம் வரும்பொழுது அது இல்லாமலும் ஒரு விசேஷமான நரகம் ஜென்ரல் விட்டமின் ஒன்று, அப்புறம் ஓன் விட்டமின் இருக்கணும். நரகத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு இடத்துல போயிட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னா இந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போவோம். அப்புறம் நரகமும் ஹாஸ்பிட்டலும் ஒன்றுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த புத்துன்னு ஒரு நரகம் எல்லாரும் போகக்கூடியது. அது நல்லபடியாக தாண்டதுக்காக பின்னாடி செய்யக்கூடிய காரியங்களை பண்ணி பிதர்களை கரையேற்றுறதுங்கிறது புத்தனுடைய கடமை. அதில் தான் இந்த அமாவாஸ்யா அப்படிங்கிறது அன்றைய தினம் மாதம் பிதர்களுக்கு நாம் தர்ப்பணாதிகள் பண்ணுறோம். அந்த அமாவாஸ்யாங்கிறது எப்படி வருதுன்னு கேட்டீங்களே, ஏன்னால் சாதாரணமாக சூரியனும் சந்திரனும் உலகத்துக்கு காலத்தை உண்டு பண்ணுறவாவா. திதியை உண்டு பண்ணுறது சந்திரன், பகல் ராத்திரியை உண்டு பண்ணுறது சூரியன் அப்படிங்கிறதுக்காக பிரிச்சிருக்கா. ரெண்டு பேரும் ஜெகத்துக்கு சாட்சி. யார் யார் என்ன பண்ணுறாங்கிறத பகலில் சூரியனும் ராத்திரியில் சந்திரனும் பார்த்து சொல்கிறார். அமாவாசைக்கு ரெண்டு வெளிச்சங்களும் சேர்ந்து உதிக்கிறது. அமான்னா சேர்ந்துன்னு அர்த்தம். ராத்திரியில் சந்திரன் உதிக்கிறது தெரியாது. அந்த அமாவாசையாங்கிறது அப்பேற்பட்டதில் பிதர்களுக்கு கட்டாயமாக பல ஸ்ராத்தம் பண்ணுறதுன்னு இருந்தது. நின்ன இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ராத்தமே இப்போ ஹிரண்யமாயிட்ட கதையில் அது இல்லை. அமாவாசைக்கு அமாவாசை பண்ணணும். அதே போல் மாச பருப்புலையும் பண்ணணுங்கிறது இருக்கு. இதற்கு இப்போ பிரகிருதமான விஷயம். இந்த அமாவாசையாங்கிறதுக்கு வேதம் என்ன சொல்றது? இந்திரனுக்கும் தேவதைகளுக்கும், இந்திரன் தான் பிரைம் மினிஸ்டர், தேவதைகள்லாம் மக்கள். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஏதோ ஒரு கோபத்தினால இந்திரனானவன் நமக்கு இது வேண்டான்னு கிளம்பி போட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்திரனை காணும்னா ராஜா இல்லைன்னா பிரஜைகள் சரியாவில்லைன்னு ரொம்ப ஆபத்து வந்தது. பிரஜாபதி அவரை தேடி கண்டுபிடிச்சுன்னு வரவாளுக்கு முதல் சம்பாவனை பண்ணுறேன். இந்த முதல் சம்பாவனைங்கிறது பெரிய விஷயம். அகாதாம்பூலம்னு சொன்ன உடனே இந்த பித்ரு தேவதைகள்னு பேர். இந்த பித்ருக்கள்னா நம்ம அப்பா தாத்தா இல்லை, இந்த ஆன்சஸ்டர்ஸ் எந்தெந்த ஜென்மா எடுத்திருக்காங்கிற லிஸ்ட்டை வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. அதுதான் வசுருத்ர ஆதித்யன்னு அவளுக்கு பேர். அப்பா வசு, தாத்தா ருத்ரன், உள்ள தாத்தா ஆதித்யங்கிறது வேற விஷயம். 3 தலைமுறைகள் எங்கெங்க இருக்குங்கிற லிஸ்ட்டு போய் அதுக்கு வேண்டிய ஏற்பாடை பசங்க பண்ணா இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய டிபார்ட்மெண்ட்டு. அந்த தேவதைகள் இந்த குரூப்பில் இருக்கிறவாளுக்கு பித்ரு தேவதைகள்னு பேர். தேவதைகள்லேயே பித்ருநாஞ்சிரலோகலோகானாமானந்தா. முதல்ல ஆஜான தேவாள், கர்ம தேவாள், மனுஷகந்தர்வாள், பித்ருநாஞ்சிரலோகலோகான்னு இதில் வருது. அப்பேற்பட்ட பிதர்கள் இந்திரனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டார். இந்திரன் வந்து சேர்ந்த நாள் வசு அப்படின்னு சொன்னா சிறந்ததான எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடிய சொத்துன்னு அர்த்தம். வசு அப்படிங்கிறதுக்கு நாம் வசிப்பதற்கு காரணமாக உள்ள வெல்த், நாட் ஓன்லி மணி, அன்னங்கள், வஸ்திரங்கள் எல்லாமே வசிக்கிறதுக்கு சாதனமாக உள்ளதான ஒரு முக்கியமான இனவிட்டபிளா உள்ள திங் வசு. பணம்னு ஆயிடுத்து. இப்போ அந்த வசுவாக இருக்கக்கூடிய இந்திரனானவன் அன்றைய தினம்தான் வந்தான். அன்றைய தினம் அமாவாசை. அமாவை நோத்ய வசு வசதீதி இந்திரோஹி தேவானாம் வசு ததமாவாஸ்யா அமாவாஸ்யத்வம்னு வேதத்தை. அப்படி ஒரு விற்பத்தி. ஆக இந்த அமாவாசையானது பிதர்களுக்கு விசேஷமாக செய்ய வேண்டிய நாள். மாசத்துக்கு ஒன்று வந்துட்டே இருக்கும். 2 தரம் வந்தால் அது மலை மாசம்னு பேரு. மகர மாசத்துல திங்கக்கிழமையில திருவோண நட்சத்திரத்தோட இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அமாவாசை வந்தால், திங்கக்கிழமை காலவேளை சூரியோதயத்துக்கு அமாவாசை இருந்தால் சோமவார பிரதட்சிணம்னு போட்டிருக்கோம். இந்த தடவை எல்லாம் சேர்ந்து
அந்த சோமவாரத்தில் விடிகால வேளையில் திங்கக்கிழமை அமாவாசை இருந்தால் அதுக்கு விசேஷமாக சொல்லி சகல விதமான இடையூறுகளும் போய் நல்லதெல்லாம் கிடைக்கிறதுக்காக திரிமூர்த்தி ஸ்வரூபமான அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணுறது. இந்த தடவை இந்த பஞ்சாயத்தை போட்டிருக்கு, பிப்ரவரி 4ஆம் தேதி அமா பிரதட்சணம் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் திருவோணமும் சேர்ந்துருக்கு, தை மாசமும் சேர்ந்துருக்கு. இது சேர்ந்தா இதுக்கு மகோதய புண்ணிய காலம்னு பேர். இதில் நட்சத்திரம் வேற கரெக்டாக ஞாபகம் இல்லை, சுவாதியோ என்னவோ சேர்ந்து கிழமையும் மாறித்துனா அர்த்தோதயம்னு பேர். அன்னைக்கு அந்த புண்ணிய காலத்தில் நாம் தெய்வீகமான தேவதைகளுக்கு செய்யக்கூடிய காரியங்களோ பிதர்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களோ எந்த ஒரு விதமான புண்ணியார்த்தமான காரியங்கள் எல்லாம் பண்ணினால் அதற்கு ஒன்றுக்கு பல பல மடங்கு புண்ணியம் அதிகம். கிரகண காலத்தை கொடுத்தா ரொம்ப புண்ணியம் சொல்றார். விசேஷமான நாட்கள் சமயங்கள்லாம் நாம் செய்யக்கூடியதான ஒரு செயலுக்கு பலன் ஜாஸ்தி. க்ஷேத்திரத்துக்கும் அப்படி உண்டு. இதே காசியில் போய் பண்ணுங்க, ஒரு க்ஷேத்திரத்தில் பண்ணுங்க, கையில் பண்ணுங்க. இடத்துக்கும் நேரத்துக்கும் ஒரு பெருமை தனியாக இருக்கு. அது மாதிரி கணக்கு பண்ணி தர்மசாஸ்திரத்தில் அர்த்தோதய புண்ணிய காலம், மகோதய புண்ணிய காலம் இப்போ வரக்கூடியது. நம்ம காஞ்சி பெரியவா விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அன்றைய தினம் நிறைய தான தர்மங்கள் சுவாமிக்கு செய்கிறது, பிதர்களுக்கு செய்கிறது, இன்னும் இஷ்டாபூர்த்த சகல விதமான தானங்களும் அன்னைக்கு விசேஷமாக பண்ணினா விசேஷம். அது திங்கக்கிழமையாக இருக்கிறதுனால ஜென்ரலாகவே அது அரச மர சுத்தத்து ரொம்ப விசேஷம். அமா சோமவாரத்தில் பிரதட்சணம் பண்ணினாக்க சகல கிரகதோஷங்களும் போகிறதுன்னு சொல்லியிருக்கார். சட்சியத்து பூர்த்தியாதிகள் நடந்தால் விசிஷ்ய அன்னிக அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் சகல வித தோஷ நிவர்த்தி, கிரக நிவர்த்தி, கிரகதோஷ நிவர்த்திக்காக பிரதர்ஷனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிராமணர் போடுற வழக்கம். அது மாதிரி உள்ள காரியங்கள் இப்போ நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு வயசான பார்ட்டிகள் பொழுது போலன்னா ஏதாவது 108 எள்ளூருண்டை பண்ணிட்டு போய் பட்சணம் போட்டு அஷ்டத்த பிரதர்ஷனத்துக்கு போட்டு 108 பிரதர்ஷனம் பண்ணலாம். அது ஒன்றும் உபயோகம் இல்லாத வீணா போன பாட்டி. வீணா போனேன்னாக்கா ஆத்துக்காரம் இல்லாதன்னு அர்த்தம். அவா பண்ணுறதுங்கிறது தான் நம்ம சம்பிரதாயம். இந்த அமா சோமவாரத்தில் மகாபெரிவா செஞ்ச நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன். கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடி இருக்கும். நான் அங்கே போயிருந்தேன். மகாகாவுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. அன்றைக்கி அமாவாசை லீவு. எனக்கு அப்பா தான் இருந்ததுனால நான் மாட்டுக்கு 3 நாள் லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். அன்றைக்கி திங்கக்கிழமை அமாவாசை. நான் இது வரைக்கும் பஞ்சாங்கத்தை போட்டிருப்பா, தெரியும். ஆனால் ஒன்றும் பண்ணுறதில்லை. எல்லாமே நம்ம நிறைய தெரியும், ஒன்றும் பண்ணுறதில்லை. அக்னி காரியம் பண்ணணும்னு தெரியுமே சொல்ல போகிறோம், ஒன்றும் பண்ணுறதில்லை. தெரிஞ்சுக்கிறது ஜாஸ்தியாக போய் பண்ணுறது குறைச்சல் கலியுகம். தெரிஞ்சுக்கிறது குறைச்சல், பண்ணுறது ஜாஸ்திங்கிறது மேலே போக போகும். இதுதான் ஒரே விஷயம். நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் பாரதம் தெரியுது, பாகவதம் தெரியுது, எல்லாமே தெரியுது. தெரிஞ்சு ஒன்றையாவது நடமாறுபடுத்துறது இல்லைங்கிறது தான் விஷயம். அந்த அமாவாசை இன்னைக்கு அங்கே போனால் தள்ளி இருக்கு, நடுப்புற ஒரு 2-1.5 கிலோமீட்டரில் ஒரு நதி. அதை தாண்டி பெரியவா இருக்கிற இடம். சீக்கிரம் போயிட்டேன். பெரியவா போது வெளியே போகிறது 108 பெரிய மட்டை தேங்காய் எடுத்துட்டு ரிக்ஷாவில் எடுத்துட்டு இந்த நதிக்கரைக்கு போய் இங்கே அமாவாசை சோமவாரம் பிரதர்ஷனம் பண்ணணும், எல்லாரும் கிளம்புவோன்ட்டான். எப்படி இப்படி ஒரு சோமவாரம் சொன்னாரா அமாவாசை எனக்கு தெரியும். அன்னைக்கு கிளம்புவோன்ட்டான். சரி நானும் கிளம்பிட்டேன். நாங்கள்லாம் கிளம்பி அந்த பக்கம் போகிறோம். சீக்கிரம் பிரதர்ஷனம் பண்ணோம், ரொம்ப சீக்கிரம். ஏன்னா அப்புறம் வெயில் வந்தால் பிரதர்ஷனம் பண்ணுறதும் கஷ்டம். அது ஒரு விஷயம். நாங்கள் போய் நடக்க 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பி எங்களுக்கு முன்னாடி பெரியவா வந்துட்டான். பெரியவா பிரதர்ஷனம் பண்ணுறா. இது நீங்கள் நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். இது ஒரு சின்ன தர்மம். அன்றைய தினம் வெடிகாலத்தில் சூரியோதயத்தில் அமாவாசை இருந்தால் மூலத்தோ பிரம்மரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரத சிவரூபாய, விரக்ஷராஜாய தே நமஹான்னு சொல்லி அதுக்கு பூஜை பண்ணி பிரதர்ஷனம். அஸ்வத்த சர்வ விரக்ஷானாம். கீதையில் மரம் செடிகளுக்குள்ள நான் அரச மரம்னு சொல்கிறார். ஏன்னா அரச மரத்தில் அக்னி பூந்து ஒரு வருஷம் இருந்தாலும் அந்த அக்னி உபாசனத்தை சொல்கிறேன். அந்த ஒரு சின்ன தர்மமும் தாமே பண்ணி காட்டணும்னு ஒரு நபரும் விட்டுறேன். போனால் சிவனுக்கு அங்கே சான்று பண்ணோம்.
மடிவேஷ்டி கட்டணும், 4 வருஷம் இன்னும் பெரியவாளும் தரிசனம் பண்ணாக்கா சொல்லுவேன் என் பெரியவாளுக்கு இதெல்லாம் தேவை. அதனால இப்போ வர இந்த இங்கே அரசமரத்தை சுத்தத்துக்கு இடமில்லாமல் எல்லாரும் போகணும் அக்கா சொல்கிறேன். அது ஒரு காரியம். மூர்த்தித்ரய ஸ்வரூபமாக அதை பிரதர்ஷனம் பண்ணணும். கிரகதோஷங்கள்லாம் போகணும் இருக்கு. 108 முடியலன்னா அவாவா முடிஞ்சதை பண்ணுங்க, அவாவா முடிஞ்சது 4 பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் தேவையில்லை, அதை நீங்களே பார்த்துக்கிறேன். அதனால பண்ண வேண்டியது தான் நாம் சொல்லணுமே இல்லையா. இப்போ இல்லைன்னா குறைச்சிக்கலாங்கிறது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவாவா ஃப்ரீடம் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், பண்ணவாளை பார்த்தா போகிறோம், அது ஒரு புண்ணியம். எல்லாம் நமக்கு தெரியும். இந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் நம்ம தர்மசாஸ்திரம். அது ஒரு விசேஷம். அந்த இதுனா திருவோண நட்சத்திரம் சேர்றது, திங்கக்கிழமை சேர்றது, இதுக்கெல்லாம் என்னங்கிறத பளிச்சுன்னு எடுத்து இப்போ காட்ட முடியும். எல்லாம் சேர்ந்தா வருதுன்னு விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. அதனால நம்ம பண்ணுறோம். இந்த 4 விஷயமும் சேர்ந்திருக்கிறதுனால பிதிர்காரியங்கள் பண்ண வேண்டியவா, தகப்பனார் இல்லாதவா பண்ண வேண்டிய காரியம். தகப்பனார் இருக்கிறவா என்ன பண்ணுறதுன்னா கோவில் குளம் போடுறது, இந்த பிரதர்ஷனம் பண்ணுறது, தான தர்மங்களை விசேஷமாக பண்ணுறது, விசேஷமான புண்ணிய தீர்த்தங்கள், சமுத்திராதி ஸ்நானங்கள், அது ஒரு விசேஷம். மாது காப்பேஷனில் குளிச்சுட்டு ஜபம் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. நம்ம பார்க்க யாரோ தெளிவா இருக்கிற இடத்துல, மகா தெளிவா இருக்கிற இடத்துல ஒரு 40 வருஷம் முன்னாடி ஒரு இடத்துலையாவது மடத்துல கரண்டே வர்றது, எலக்ட்ரிசிட்டி வந்தால் விழுப்பான், பூஜை வச்சு பண்ணக்கூடாது. அதில் லைட்டில் உட்காண்டா நம்ம ஸ்நானம் பண்ணுவான். ஏன்னு அவர் என்ன சொல்கிறார், ஜலம் தேக்கி வச்ச இடத்துலேருந்து ஃபோர்ஸாக வர இடத்துலேருந்து கரண்ட் எடுக்கிறான். அந்த ஜலத்தினுடைய ஃபோர்ஸுக்கு தான் கரண்ட்டுன்னு பேர். அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது. அந்த ஜலத்தை இத்தராள்லாம் தொடுறாங்க. அந்த இத்தராள் தொட்ட ஜலத்தினால அதுக்கு மடித்தப்பு வந்துடுத்தோம். மடினா என்ன தெரியுமா இல்லை, ரொம்ப அசுத்தி வந்துடுத்தோம். அது வழியாக இந்த கரண்ட் வந்ததுனால இது வழியாக நமக்கு விழுப்பு வருது. அது வெளிச்சம் வழியாக வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேறு ஆகுது. 25 வாட்ஸில் குறைச்சல், 100ல கூட. இதில் உட்காந்து ஒரு காரியம் பண்ணுவாரான்னு பெரியவா பிடிவாதமாக இருந்தார். என் போய கொடுத்து இப்போ பெரியவாளையே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வழி தெரியும். அவளுக்கு ரொம்ப முடியாத ஒரு அதிசயம் சொல்லணும். ஏசியில் பெரியவாளுக்கு வச்சு இவாளெல்லாம் முடிஞ்சார். கரண்ட்டு அவர் ரொம்பவே 95க்கு அப்புறம் ரொம்பவும் கண்டுக்காமல் சத்தம் போகிறது உண்டு இன்னும் ஒரு நிலைமைக்கு மேலே போயிட்டாரு. அப்போ இந்த விழுப்புன்னு பெரியவா சொன்னேன், அது இல்லைன்னு ஒருத்தர் ஏன்னு கேட்டான். இப்போ ஜலத்துலேருந்தே வரல, வேறு அணுமின் நிலையம்னு அது வந்து வெற்றிலேருந்து வந்தது, இப்போ ட்ரைலேருந்தே வருதுங்க. அதெல்லாம் அந்த தோஷம் இல்லைன்னு பெரியவாய்க்கு நான் சமாதானம் சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன், பேட்டரிலேருந்து வந்தால் பரவாயில்ல, இல்லை ஜலம் இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் ஜலம் இருக்கு, பாய்க்க போகிறதுக்கு அது வேறு விஷயம். ஆனால் எதுக்காக சொல்ல வரேங்கிறது புரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு தர்மத்தை கடவுளையும் அந்த இதுனா அவாவா க்ஷேத்திரங்களுக்கு மகாத்மியம். புண்ணியக்ஷேத்திரங்களில் அமாவாசையில் தான் சொந்த ஸ்நானமே பண்ணலாம். வெறும் நாளில் இப்போல்லாம் ஜாலியாக போகிறோம், சமுதிரத்தை குளிக்கிறேங்கன்னா அது ஒரு வேடிக்கை. இதெல்லாம் பண்ணவே கூடாது. வெறும் நாளில் சமுதிரத்தை தொடக்கூடாது. அமாவாசையை தவிர மாக்கி நாளில் சமுதிரத்தை தொடக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. சமுதிர ஜலத்தை குடிக்கப்படாதுன்னு சொல்லிருக்கு. நாங்களே குடிக்க மாட்டோம், ஒரே உப்பாக இருக்குங்கிற அது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரி புண்ணிய நதிகள் அல்லது சமுத்திரம் இதெல்லாம் போய் விசேஷமான நம்ம பாபங்கள்லாம் போகணும்னு ஸ்நானம் பண்ணி, ஸ்நானம் பண்ணோம்னா இந்த தீர்த்த கரையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சேஷ்டமாக தான தட்சிணை எல்லாம் பண்ணோமே. ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழைய மூட்டைகளில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். இதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இன்னைக்கு சாயந்தரம் இப்போ பழஞ்சொல்லிச்சே சொன்னேன், நல்லா தினம் க்ளீன் பண்ணுவோம். வண்டமும் காத்தாவும் சாயந்தரம் ஒன்றரை பண்ணால் இதுக்கு வேறு ப்ரெஷ்ஷு, அதுக்கு வேறு ப்ரெஷ்ஷு. வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தியாவந்தனமே அன்னைக்கு உள்ளதான பாப்பத்தை போக்கிக்கிறதுக்கு. இப்போ ஆவணியாட்டு தண்ணி மத்தியானம் பண்ணுறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை குளிச்சா போகிறோமோ உடம்புக்கு, வருஷத்துக்கு ஒரு தடவை பல் தேய்ச்சா போகிறோமோ. இது மாதிரி பாப்பங்கிற அழுக்கு சேர்றதுங்கிற நம்பிக்கையே இல்லை. விஷயம் இது வேற விஷயம். சத்த வரணும். மற்ற நாளில் பண்ணாலும் அந்த நாளில் பண்ணாலும் தான் 100 ரூபாய்க்கு 100 ரூபா தான் சார் வேல்யூ ஒன்று. அது நீ ஏன் சொல்கிறது? அந்த காலத்தில் 100 ரூபாய்க்கு என்ன வேல்யூ, நீங்கள் என்ன வேல்யூ? அவரை கழுவிட்டையே சங்கட்றாங்க. இவ்வளோக்கு உள்ள வயசான 100 ரூபாய் சம்பளம்னா பெரிய கோடீஸ்வரன் மேலே.
₹1 ₹1 நிறைய பையில இல்லாமோ வாங்கிட்டு வரலாம். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ₹1 பிச்சைக்காரன் கூட மூஞ்சியில் அடிக்கிறான் டான். அதனால அது வேற விஷயம். இதெல்லாம் நாம் சத்தையோடு பண்ணணும். மகோதய புண்ணியகாலம். மகோதயங்கிறதுக்கு இந்த மாதிரி மாதம் திதி நட்சத்திரம் இதெல்லாம் கூடுறது கிழமை. இது இந்த மகோதயம். இதில் கிழமை ஒன்று மாறி ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சேர்ற மாதிரி இருந்தால் அர்த்தோதயம். பார்த்தா உங்களுக்கு அர்த்தோதயம்னா அது சின்னதும் மகோதயம்னு பெருசு போலும் இருக்கு. அப்படி கிடையாது. பிரின்சிபால் தான் சின்னது, வைஸ் பிரின்சிபால் தான் பெருசா. ஒரு வார்த்தை கூட இருக்கேன்னு அப்படியே மகாங்கிற பதினால இல்லை. அர்த்தோதயத்துங்கிறது மகோதயத்தோட புண்ணிய காலம்னு சொல்லிக்கா சமீப காலத்தில் வந்தது. இப்போ ஏதோ ஒரு சமயத்தில் போன வருஷம் 1-2 வருஷம் இல்லாத அர்த்தோதயம் வேதாரண்யத்தில் பெரியவா இருந்து ஸ்நானம் பண்ணி என்னையும் வர சொல்லி அதெல்லாம் பண்ணும் அர்த்தோதயம். இந்த மகோதயங்கிறதுக்கு விசேஷமாக ராமாயணத்தில் மகோதயம் வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷமா. இன்னைக்கு நாம் என்ன கொடுத்தாலும் அனந்த புண்ணியம் வரப்போகிறது என்னன்னு வச்சுண்டு. ஆனால் இந்த வார்த்தைக்கு சம்பந்தமே தர்மசாஸ்திரம் இல்லாமல் மகாம்சாச உதயச்ச. உதயன்னாக்க ப்ராஸ்பெரிட்டி. மகா உதயன்னு பெரிய ப்ராஸ்பெரிட்டி. ஒரு பெரிய சொத்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எதிர்பாராது. விஸ்வாமித்தர் வரார் தசரதருடைய சபைக்கு. ராமலட்சுமணனை கூட்டம் போகணுங்கிற எண்ணத்தில் அவர் பல உதாரணங்கள் சொல்லி குழந்தை இல்லாத குழந்தை பிறந்த மாதிரி, மெட்ராஸில் மழை பெஞ்சா மாதிரி அப்படி சொல்லணும். வறட்சினாலே மெட்ராஸ்னா அழைத்துப்போம். நான் நேற்றுக்கு ராத்திரி 2 மணிக்கு தான் நான் வந்தேன். பிலாஸ்பூரில் இருந்தேன், சத்தீஸ்கர் பக்கத்தில். கொட்டுறது மழை, பனிமாட்டு ஒரு பக்கம் கொட்டிகிட்டே இருக்கு. பனி கொட்டுறது மழையும் கொட்டுறது 2 குளிர்ச்சியுமா சேர்ந்து நம்ம நடுக்க வைக்கிறோம். மட்ராஸை தவிர எல்லாத்தையும் இருக்கு. யதா வருஷமனூதகே யதா மகோதய யதா ஹர்ஷோ மகோதயே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ராமாயணத்தில். அப்பேற்பட்ட சந்தோஷம் மகோதயம் வந்தா எப்படி சந்தோஷமோ அப்படிங்கிறதுக்கு இந்த மகோதயன்னு அர்த்தம் இல்லை. என்ன சாட்சியிலே அப்படி சொல்லிட்டார். மகோதயத்தை பற்றி ராமாயணத்திற்கு அப்படி ஆரம்பிக்காங்க. இந்த வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய யௌகிகமான அர்த்தம் அங்க. அந்த யௌகிகமான அர்த்தம் இந்த மகோதயத்திலையும் இருக்கு. மகா உதயா, நல்லதெல்லாம் வேணும்னா அன்றைய தினம் பண்ணக்கூடிய விசேஷ காரியங்கள். அந்த மகோதயம் ஏற்பட்டா எப்படி ஒரு சந்தோஷமோன்னு சொல்றார். அதனால இப்போ நமக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் அவர்கள் இஷ்டப்படி பண்ணுற காரியங்களை தவிர எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று கட்டாயம் பண்ணுறாங்க. அதனால அதில் தான தர்மங்கள், பூஜைகள், கோவிலுக்கு செய்கிறது, பிராமணாவை கூப்பிடுறது, ஒரு பாராயணம் வைக்கிறது, அப்பா அவருடைய காரியங்களை நல்லபடியாக பிதர் காரியங்கள் இருந்தால் அதை பண்ண வேண்டியது. அன்றைய தினம் 4 பேர் கூட சாப்பாடு போடுறது, தானம் தர்மம் இஷ்டம் பூர்த்தம் இதெல்லாம் பண்ணினா சகல பேருக்கு க்ஷேமங்கிறதான ஒரு மெசேஜை பெரியவா கொடுக்க சொல்றா. இது எல்லா இடத்துக்கும் போகிறது. இப்போ அது பிறகு 4ஆம் தேதி மகோதயம் அனுஷ்டானம் பண்ணி எல்லாரும் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு வேண்டி வழி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் மகோதயத்தை பற்றி சொல்றா. அது பேசி